நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு கேப் டவுனோ ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகலை, ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் நான் எதிர்பார்த்தது எனக்கு கரெக்டாக தான் நடந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்தீங்கன்னா 250 to 60 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகக்கூடாது, 200 to 260 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக வந்து க்ளோஸ் ஆச்சு. மார்னிங்கும் ஒரு செல் என்ட்ரி கிடச்சி, பட் நம்மளுக்கு அது எஸ்எல் அடிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஒரு லெவல் வந்து ரீச் பண்ணாதான், அதாவது 23,600 வந்து ரீச் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனே கிடைக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அந்த லெவலுக்கு வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு 250 வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சு, அதில் ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். பட் ஃபைனலாக வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான், ஒன்று எனக்கு டவுன் ட்ரெண்ட் வரணும், இல்லைனா சைட்வேஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் சைட்வேஸ், அதாவது சின்ன ஒரு சைட்வேஸில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகவே இல்லை. இப்படியே தான் இன்றைக்கி ட்ரேட் வந்து நம்மளுக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 23,600 போகணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு டுடே வந்து கொடுத்துருக்கு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,167 இருக்குது. ஸோ இங்கேருந்து அது அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெவல் நம்ம எதிர்பார்த்துருக்கிறது 24,800. பட் இதுக்கு வந்து ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் வந்து அது எடுத்தே ஆகணும். அந்த ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் தான் நாளைக்கு நான் வந்து கேப் டவுன் தான் எதிர்பார்க்குறேன். நியூட்ரல் கூட நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சது கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கேப் டவுனில் அது ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபர்தராக ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் வரை வரணும். 23,860 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து அப் ட்ரெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் அது அப் ட்ரெண்ட் எங்கே போகணும்னா 24,267 வந்து எனக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணணும். 24,267 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் அதோட ட்ராவல் ஏரியாக்கான எண்டு பார்த்தீங்கன்னா 24,800, அதாவது 24,750 to 24,850 தான் நெக்ஸ்ட் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்ம 600 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த லெவலில் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம 600 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா, இல்லை இங்கேருந்தே நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 23,867 வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே வந்தே ஆகணும். வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். இதில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 24,100 வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு ஒரு 2 டேஸாக. இந்த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் வந்து இன்னும் ரன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா, மேபி எனக்கு நாளைக்கு வந்து இந்த லெவல்ஸ்குள்ளேயே ஒன்று சைட்வேஸ் இருக்கணும். சைட்வேஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அது பிரேக் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்லாம் நம்மளுக்கு டம்மி ஆயிரும். இந்த லோலாம் நீங்கள் பார்க்கவே வேணாம். இந்த லோலாம் சும்மா ஒரு டம்மி லோ. இந்த லோ உங்களுக்கு பெருசாக சப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அது பிரேக் ஆகுது அப்படின்னா 23,982 to 23,911, அதாவது 911 to 982 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு நிஃப்டி மட்டும் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னாலே போதும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னது 100 நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 100லேருந்து நம்ம 982 வரைக்கும் ஒரு டார்கெட் வைக்கலாம். அதுக்கப்புறம் 911 வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கேப்பையும் நம்மளுக்கு ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். மேபி இந்த கேப்பை நம்மளுக்கு ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சினாலே இங்கேருந்து நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட், அதாவது 23,860 ஆர் 911 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு கிடச்சினாலே நிஃப்டி நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் போக தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி அப் ட்ரெண்ட் போகிறப்ப தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 24,800 வரைக்கும், 24,800 வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எனக்கு ஒருவேளை எனக்கு நியூட்ரலாக இல்லாமல் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் நான் ஒரு ட்ரேட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அப்படி எனக்கு இங்கேருந்து எனக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ஃபாஸ்ட் ரீட்ரெஸ்மெண்ட் இந்த லெவலில் கிடைக்கணும். அப்போ மட்டும் தான் நான் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 22,226 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணுவேன், என்னோட ட்ரைலிங்காண்டி வெயிட் பண்ணுவேன். என்னோட ட்ரைலிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த லெவலில் பிரேக் பண்ணலை அப்படின்னா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அப் ட்ரெண்டுக்கு வந்து ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 24,300 வரைக்கும் ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,383 வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து நான் மூவ் பண்ணுவேன். அது வந்து இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான். எடுக்க சான்ஸ் இல்லை. எனக்கு இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இது வரையும் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. சப்போஸ் அங்கேருந்து எடுக்குது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுப்பேன். இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு அகைன் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு செல் ஆகணும். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து செல் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு அதே இந்த லெவல் செல் என்ட்ரியே நான் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணிவிட்டு 24,100 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 23,982 நெக்ஸ்ட்டு டார்கெட்டாகவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இதுதான் வந்து நான் வந்து வெனஸ்டே வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
I am not a semi-registered advisor. This video for education purpose only. Okay, thanks for watching. Thank you.